Hi students, welcome Study Smart with Anita channel. இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பிளான் பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம நவம்பருக்குள்ளார ஹோல் போர்ஷன்ஸுமே கம்ப்ளீட் பண்ற மாதிரி நான் பிளான் போட்டிருக்கேன். இப்போ மந்த்லி கோல்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். தமிழ்ல டோட்டலா லாஸ்ட் இயர்ல 8 லெசன்ஸ் இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் கம்மி பண்ணி 6 லெசன்ஸா மாறிடுச்சு. அப்போ நம்ம தமிழ்ல நவம்பருக்குள்ளார நம்ம கோர்சஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு 1.5 யூனிட்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது நவம்பருக்கு முன்னாடியே முடிஞ்சிரும். ஏன்னா டோட்டலா 6 லெசன்ஸ் தான். அதனால ஏன்னா தமிழ்ல நிறைய எழுதணும். எழுதி பார்க்கணும். எழுத்துப்பிழை இல்லாம எழுதினாதான் மார்க் அதிகமா வாங்க முடியும். அதனால டாப்பர்ஸ்க்கெல்லாம் நிறைய டைம் வேணும் தமிழுக்கு அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே முடிக்கிறதுக்காக 1.5 யூனிட்ஸா நான் பிரிச்சிருக்கேன். அப்போ நீங்க 6 லெசன்ஸா 6 யூனிட்ஸா நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல டோட்டலாவே 6 யூனிட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மந்த்தும் 1 யூனிட் டோட்டலா நவம்பர் மந்த்துக்குள்ளார 6 யூனிட்ஸ் முடிச்சிருங்க. கிராமர் பார்ட் ரொம்ப தரோவா பாருங்க. இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 18 சாப்டர்ஸ் இருக்கு. 3 சாப்டர்ஸா பர் மந்த் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ ஒவ்வொரு மந்த்தும் 3 சாப்டர்ஸ், அதாவது வீக்லி ஒரு 1 சாப்டர்ஸ் வர மாதிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஹோல் லாஸ்ட் வீக்ல நீங்க அந்த 3 சாப்டர்ஸும் மறுபடியும் ரிவிஷன் பண்ணி ரீகால் பண்ணி டெஸ்ட்டுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்க ப்ராக்டிகல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல ப்ராக்டிக்கல் ஓரியன்டா படிங்க. அப்பதான் உங்களுக்கு புக்கிஸா இல்லாம வெளி நாலேஜும் தெரியும். எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டோட்டலா 12 சாப்டர்ஸ் இருக்கு. 12 சாப்டர்ஸ்ல நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு மந்த் 2 சாப்டர்ஸ், அதாவது 2 வீக்குக்கு ஒரு சாப்டர் முடிங்க. ஏன்னா பெருசு லெசன்ஸ் இருக்கு எக்கனாமிக்ஸ்ல. அப்ப ஹோலா கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு வீக்ல 2 சாப்டர், அதாவது ஒரு ஹோல் வீக்லயே 2 வீக்குக்கு ஒவ்வொரு சாப்டர் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹோல் மந்த்துக்கு 2 சாப்டர் முடியும். அப்போ நீங்க டயக்ராம்ஸ், அதுல இருக்கக்கூடிய பாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே எவ்ரிதிங் கவர் பண்ணிடணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எக்கனாமிக்ஸ்ல நல்லா அந்த டிராயிங் வரைஞ்சு பார்த்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எல்லாம் என்னென்ன போடணும், எது வருங்கிறத தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. 2 சாப்டர்ஸ் பர் மந்த்ல கவர் பண்ணிடுங்க. கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் முடிச்சிட முடியும் நவம்பருக்குள்ளார. நெக்ஸ்ட் அக்கௌண்டன்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலா 14 சாப்டர்ஸ் இருக்கு. அந்த 14 சாப்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் தியரி சாப்டர்ஸா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாப்டர்ஸ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மந்த் ஜூன் மந்த்ல ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ்லாம் என்னன்னு புரிஞ்சுட்டு அப்புறம் 3rd லெசனான ஜேர்னலுக்கு போங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க அடுத்தடுத்த சாப்டர் உங்களுக்கு ஈஸியா நீங்க கவர் பண்ண முடியும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் மந்த்ல பேசிக் ஃபுல்லா ஸ்ட்ராங் பண்றதுக்கு நான் 2 ஃபர்ஸ்ட் தியரி சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. அப்புறமா அடுத்த ஜூலைல இருந்து நீங்க சம்ஸ் சாப்டர்ஸ் நீங்க போய்க்கலாம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எல்லாம் நான் வரக்கூடிய வீடியோஸ் போடுறேன். அந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா காமர்ஸ்ல டோட்டலா 33 சாப்டர்ஸ் இருக்குங்க. 33 சாப்டர்ஸ் இருக்குன்னு முதல்ல மைண்ட் செட் இது பண்ணாதீங்க. 33 சாப்டர்ஸையும் நம்ம 5 சாப்டர்ஸ் ஒரு மந்த்ல ஒரு வீக்ல 1 or 2 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். 5 to 6 சாப்டர்ஸ் ஒரு மந்த்ல கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ நவம்பருக்குள்ளார 33 சாப்டர்ஸ் கவர் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டே அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் அதில் நீங்க வச்சுக்கோங்க. அந்த லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 2க்குமே நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. டியூஸ்டேல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க. வெனஸ்டேல எக்கனாமிக்ஸ், தேர்ஸ்டேல காமர்ஸ், ஃப்ரைடேல அக்கௌண்டன்சி. கண்டிப்பா சாட்டர்டேல எப்படி மேக்ஸ் டெஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி 10th 11th கண்டிப்பா அக்கௌண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ சாட்டர்டே கண்டிப்பா அக்கௌண்ட்ஸ் டெஸ்ட். என்ன ஃப்ரைடே படிச்சீங்களோ அது சாட்டர்டே டெஸ்ட் வச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சண்டேல மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம
டோட்டலா 100 மார்க்ஸ்க்கு பிளான் பண்ணி, நீங்க அந்த வீக்குக்கு அந்த மந்த்துக்கு உண்டானத வந்து அந்த வீக்குக்கு உண்டான சாப்டர்ஸ் கவர் பண்றத வச்சு, நீங்க உங்களையவே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை பண்ணிக்கங்க. இந்த மாரி நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா, டெய்லி ஷெட்யூல்ஸ்ல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அப்போ நீங்க நல்ல மார்க் அச்சீவ் பண்ணலாம். ஃப்ரம் த பிகினிங் நீங்க வந்துட்டு வொர்க் அவுட் பண்ணணும். எல்லா அ இந்த 6 டேஸுமே பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வைஸ் நான் வந்து வீக்லி ஷெட்யூல்ஸ் அது. நீங்க எல்லாமே என்ன ஷெட்யூல்ஸ் நாங்க 6 டேஸ் குடுத்துருக்கோமோ, அதே மார்னிங் பேட்சஸ்க்கும் நீங்க படிங்க. அப்படியே ஈவினிங்க்கும் நீங்க படிங்க. அப்போ வந்து ஈஸியா இருக்கும். 6:30 to 7:30க்கு உங்களுக்கு ஸ்கூல் ஹோம் ஒர்க்ஸ்க்கு ஒதுக்கிருங்க. 7:30 to 8:30க்கு வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் ஆஸ் பர் த வீக்லி ஷெட்யூல் நீங்க படிச்சு கவர் பண்ணிருங்க. கவர் பண்ணாதத நீங்க வந்து உங்களோட ஓன் டைமிங் ஷெட்யூல் டைமிங்ல கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு, அந்த வீக்கோட ஷெட்யூல்ஸ கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு மந்தோடது முடியும். ஒவ்வொரு மந்த் நீங்க முடிச்சு வச்சீங்கன்னா தான் ஹோல் போர்ஷன்ஸ் முடியும். அப்புறம் ஃபுல் போர்ஷன்ஸ் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நெறைய வந்து உங்களுக்கு அ ரிவிஷன் பண்ண டைம் இருந்தா தான் உங்களுக்கு அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா, உங்களுக்கு இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க படிக்க வேண்டியது. அப்ப சென்டம் வேணும் அப்டின்னா, ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா பண்ணுங்க. இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் மார்க், லாஸ்ட் மார்க் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேசினஸ் தான். அதனால ஆக்டிவா இருங்க. உங்களோட லேசினஸ் கொறச்சிருங்க. எல்லாம் அ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஃபார் யுவர் சென்டம் marks. Thank you, students.